ஐயா வணக்கங்கய்யா. இந்த கோயிலோட சிறப்புகள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கய்யா. உங்கள் பேர் என்ன, அதுலேருந்து சொல்ல ஆரம்பிங்கய்யா. ஓம் நம சிவய சிவய நம ஏன் நம்ம சிவம சிவய வய நமக்கு. என் பேர் கண்ணன் சுவாமிகள். சரிங்கய்யா. வாசி யோக கண்ணன். சரிங்க. வாசி யோகம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது வாசி யோக கண்ணன் சுவாமிகள். கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாணம் ஆறுமுக சுவாமி சித்தர் ஜீவசமாதி அமைந்திருக்கு. கும்பகோணத்துலேருந்து சாய்மலை வழியாகவும் உள்ளே வரலாம். கும்பகோணத்துலேருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழியாகவும் கடிச்சம்பாடிங்கிற ஊர் வழியாகவும் இங்கே வரலாம். இவங்க மதுரை ஆதீனத்தில் தீட்சை வாங்கி கட்டளை தம்புரானாக இருந்தார்கள். மதுரை ஆதீனத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து சுவாமிகள் மதுரை போய் மதுரையில் தீட்சை வாங்கி கட்டளை தம்புரானாக இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணம் சாமிக்கு பிடிக்கல, கும்பகோணம் வந்துட்டாங்க. கும்பகோணத்தில் இப்போது மௌனசாமி மடம் இருக்கும். அந்த மடம் இவங்க இடம் அது. கொஞ்ச காலம் அங்கே இருந்தாங்க சாமி. சரிங்க. அவங்களுக்கு அங்கேயும் ஏதோ சரியாக வரல. ஆனால் சாமி தனியாக இருக்கணும், தனிமையில் இருக்கணும், தவத்தில் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தில் அவங்க இங்கே வந்துட்டாங்க. இங்கே ஏன் வந்தாங்கன்னா அந்த சாட்சி நகர் கோயில் இங்கே இருக்குது திருப்பரமேத்தில். தேனபிசை விநாயகர் அப்படின்னு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு இவங்க தான் கட்டளை தம்புரானாக இருந்தாங்க. அதனால இந்த ஊரை தேர்ந்தெடுத்து சாமி இங்கே வந்துட்டாங்க. இங்கே இருந்தாங்க. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காலங்கள் நெருங்க 1851 சொல்லிட்டு ஐக்கியமாயிட்டாங்க. இவங்க கிருத்திகை நட்சத்திரம். சாமி கிருத்திகை நட்சத்திரம். இப்போதைக்கு சாமி என்ன ரூபில் இருக்கிறாங்கனாக்கா பள்ளி பாம்பு ரூபம் தான் இங்கே எல்லாமே. பள்ளி நிறையா இருக்கும். நம்ம சாமிகிட்ட வேணும்னா இங்கே பள்ளி சகனம் சொல்லுவோம். எப்போனாலும் வரலாம். இவங்களுக்கு அப்புறம் கும்பகோணத்தில் உள்ள மௌனகுரு சாமிகள், அதுக்கப்புறம் சாமிமலை வாழும் சித்தர் பிரகாச சாமிகள், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு போனாலே நல்ல விசேஷம் நடக்கும். இவங்க கிருத்திகை நட்சத்திரம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சாயந்தரம் 6 மணிக்கு அபிஷேகமும் அன்னதானமும் நடக்கும். அனைவரும் வரலாம், பயன்பெறலாம். சித்திரை மாதம் வர கிருத்திகளுக்கு குரு பூஜை நடக்கும். சாமி கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால சித்திரை மாதம் கிருத்திகை அன்னைக்கு குரு பூஜை நடக்கும். இவங்க ஜீவசமாதி அடைஞ்சது 1851. பார்த்து பள்ளி அடிக்குது பார்த்தீங்களா? பள்ளி அடிக்குது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்புறம் இங்கே 4 சமாதி இருக்குது. சரிங்க ஐயா. 4 சமாதி தான். இவங்க மட்டும்தான் ஜீவ சமாதி. எப்போ வந்தாலும் வாங்க, சித்தருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க. நினைச்சதை சாமி கொடுப்பாரு. இங்கே நோட்டு ஒன்று இருக்கு. அந்த நோட்டில் அவங்க அந்த பிரார்த்தனையை எழுதிக்கலாம். எழுதிட்டு போங்க, தானாகவே நடக்கும், எல்லாமே நடக்கும். சரிங்க, ரொம்ப நல்லது. இப்போ இங்கே உள்ள இருக்கக்கூடிய இந்த பாம்பு தோல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த சர்பம் இது அடிக்கடி பாம்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முத வந்தது